10 பேர் போனோம். 10 பேரில் என்னை பார்த்து ராஜபக்ஷே கையை நீட்டி சொல்கிறாரு, இவர் அவங்க தரப்பு ஆளுங்க சொல்கிறத மட்டும் கேட்டு அதை நம்பி போராட்டம் நடத்துகிறாரு, எங்கள் தரப்பு நியாயத்தை இவர் கேட்கல அப்படின்னு என்னை கமெண்ட் பண்ணுறாரு. எல்லாம் முடிஞ்சு வெளியே போகிற நேரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறான். நான் தான் முன்னாடி வெளியே விறுவிறுன்னு எழுந்துச்சு வரேன், என்னை தான் மறிக்கிறான், என்கிட்ட தான் சொல்கிறான், பிரசிடெண்ட்டோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார்னு இங்கிலீஷில் சொல்கிறான். அப்படியே நான் திரும்புகிறேன், எல்லாம் வராங்க வரிசையாக. ராஜபக்ஷேவை நடுவில் வச்சு அப்படியே வரிசையாக நின்று கை கோக்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே அவர் டக்குன்னு என் கையை பிடிச்சி டிஆர் பாலுக்கிட்ட சொல்கிறாரு, தெரியுமா இவரை பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர், ஆப்ரேஷன் நடந்தபோது இவர் அங்கே அவன் என்ன சொல்கிறான்னா இவர் அடிக்கடி வருவார், அவரோட இருப்பார்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். அந்த நேரம் இவர் இருந்திருந்தாருன்னா இவரும் மேலே போயிருப்பார்னு கிண்டல் அடிக்கிறான். அது அந்த இடத்துல அவன் ஃபன்னியாக சொன்னாலும் கூட பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமானவன் திருமாவளவன் என்பதை புரிந்து வைத்திருக்கிறான் ராஜபக்ஷே. பிரபாகரனால் அடையாளம் காணப்பட்டவன் திருமாவளவன் என்பது உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவன் சாதியா பார்த்தான் திருமாவளவனை, அண்ணன் பிரபாகரன் தலைவனாக பார்த்தார், தமிழனாக பார்த்தார்.